அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவன் வணக்கம். என் அன்புக்குரிய இனிய சொந்தங்களுக்கு இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக. என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல என்னுடைய சேனலில் பேசி. அப்புறம் என்னுடைய தொல்லை இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக இருந்தீங்களா என்ன? தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு திட்டிகிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்மளோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்திருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ கொஞ்சம் நாளாக செய்தியே ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான காரணத்தை தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செய்து முதலாவதாக இப்போ நீங்கள் போகிறீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு, வீடியோவை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு அதில் ஃபஸ்ட்லேயே லிங்க் கொண்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை டச் பண்ணி போங்க. இந்த சர்ஃபான் வ்ளாக் BA2 வரும். அதில் தான் இன்றைய காலை செய்தி போட்டிருக்குது. இன்றைய இதில் கடந்த 22 மாலை நேரத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து காலை மாலை செய்தி அந்த சேனலில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய இந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ரெக்கவர் பண்ணி எடுத்துருக்குது. இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு. ஆனால் இவ்வளோ நாளாக நான் அந்த சேனலில் தான் செய்திகளை சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலை. சுகம் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, சுகம் இல்லாமல் இருந்தாலும் வேலை தான் செஞ்சேன். அந்த வீடியோவில் அந்த சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இன்றைய காலை செய்தி, அதுக்கு முன்னாடி போட்ட செய்தியெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கூகுள் டீமோட என்னால் முடிந்த அளவு டெய்லி ஒவ்வொரு நாளும் கூகுள் சப்போர்ட் டீமோட, யூடியூப் கம்யூனிட்டியோட ஒவ்வொருத்தோடையும் ஒவ்வொரு நாளையும் 2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் தொடர்ந்து சட் பண்ணி இந்த சேனல் எப்படியாவது ரிகவர் பண்ணி எடுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணினேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் பண்ணினேன். ஃபுல்லாகவே எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ட்ரை பண்ணி கடைசியாக ஃபைனலி சேனலில் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணலாம், சேனலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து தந்துருக்குறாங்க. இது திட்டமிடப்பட்ட சதி உண்டு. அதே மாதிரி கூட இருந்தே தான் குழி பறிச்சிட்டாங்க. வாடாம் விட்டுங்க, அதை பற்றி பேச இன்னும் புண்பட்ட நெஞ்சை இன்னும் ஓரமாக புண்பட வைக்க மனசுக்கு இல்லை, இடம் இல்லை. சரி, செஞ்சவரை நம்ம சுட்டி காட்டியோ இல்லை வெளிக்கொண்டு வந்தோ என்ன செய்ய போகிறீங்க? எதுவும் செய்ய முடியாது, விட்டுடலாம். அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையே மன்னிப்பு தான். சேனலை ஹேக் பண்ணி ஜிமெயில் எடுத்து ஜிமெயிலுக்குள்ளே போய் என்னோடய ஃபோனில் இருந்து என்னோடய ஜிமெயிலை முதலாவது வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேக்கிங் கொஞ்சம் லைட்டாக அரசல் புரசலாக தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு என்னுடைய சேனலுக்குள்ளே தேவையில்லாத சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய நல்ல நேரம் நான் எப்போவுமே வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது. இப்போ நான் இந்த வீடியோ கூட பேசிகிட்டு இருக்கிறேன். டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12:45 விடிய காலையில். அப்போ நான் என்ன செய்வேன், இந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உடனே அந்த 12:45 பப்ளிஷ் போட மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், லொக்கிலே வச்சுருப்பேன். எந்த வீடியோ என்னோடய வீடியோ பப்ளிஷ் ஆகினா அது ஒட்டோவாக லொக்கில் விழுந்துடும். லொக்குன்னா சாதாரணமானது, பப்ளிஷ் ஆகாது, லாக்கில் கிடக்கும். அதை டச் பண்ணி இந்த டைமுக்கு அதை ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன செய்வேன், அந்தந்த டைமுக்கு அதை ஷெடியூல் பண்ணி விடுவேன். அதை மாற்றி விட்டால் அதுக்கப்புறவு மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு திரும்பின மாதிரி இருக்கும். இப்போ நான் வளமையாக வச்சுருப்பேன், காலையில் 7 மணிக்கு தமிழ் வீடியோ, மேலே காலைக்கு சிங்கள வீடியோவும் வர மாதிரி. அது நான் தூங்கி இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சரியாக அந்த டைமுக்கு கரெக்டாக ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிறதால பப்ளிஷ் ஆகிரும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி லாக்கில் போட்டு வச்சதால தான் நான் தப்பினேன். இல்லாட்டி பல பேரனே கேவலமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேவலமான வீடியோக்கள் முன்னால் என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட நேரம் என்னுடைய நல்ல நேரம், அவங்க வீடியோ அப்லோட் பண்ணினாங்க மட்டும்தான், ஆனால் பப்ளிஷ் ஆகினதை பார்க்கல. அந்த செகண்டில் யூடியூப்காரன் அந்த வீடியோ பார்த்ததோட, நீ என்னடா அந்த வெப்சைட்டில் வர வீடியோலாம் இதில் போடுற அப்படின்னு உடனே என் சேனலை காப்பிரைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சேனலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்ன அவன் சேனல் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி போய் உட்காந்து மெசேஜில் சட் பண்ணி ஹேக் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஹேக்கர் சம்மந்தப்பட்ட தகவல் முதல் கொண்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து ஏதோ அவங்களோட மணிக்கணக்கில் நின்று கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தான் இந்த சேனலில் வெளியில் கொண்டு வந்துருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சர்ஃபான் வ்ளாக் BA2. இவ்வளவு நாளாக சாதாரணமாக செப்டம்பர் 22
மாலை 4 மணிக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. சேனல் ஹேக் ஆகுது. அன்னையிலிருந்து அன்னைக்கு பாருங்கள் 22 செப்டம்பர் ஈவினிங் போட்டேன், சாயந்தரம் அந்த வீடியோ போட்டேன். அன்னையிலிருந்து அதே மாதிரி தான் வலிமையான ஷெடியூல் தான். சிங்களம், தமிழ். செப்டம்பர் 22 அதுக்கப்புறமா செப்டம்பர் 23 காலையில் போட்ட செய்தி. செப்டம்பர் 23 காலையில் போட்ட செய்தி, அதுக்கப்புறம் மாலையில் போட்ட செய்தி, அப்படின்னு மாறி மாறி செப்டம்பர் 23, 22 மாலை, கடைசியில் 23, 24, செப்டம்பர் 25 அப்படின்னு ஒன்றா அடிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நான் போட்ட வீடியோக்கள், இந்த நாட்களில் போட்ட வீடியோக்கள் உண்மையில் எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா பார்வையாளர்கள் இல்லாதது. நான் அவ்வளோ முக்கியமான வீடியோஸ் போட்டேன். ஒவ்வொரு வீடியோலையும் அத்தனை மிக முக்கியமான தகவல்கள் அடங்கி இருந்துச்சு. ஆனால் பேட் சிச்சுவேஷன், நிறைய பேர் பார்க்க வரல. பார்வையாளர்கள்னு பார்க்கும்போது ஒரு 30 பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர், 500 பேர் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தானே சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்ப அரசியல் 22, 23 எல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே மக்கள்கிட்ட பதட்டமாக தான் இருந்துச்சு. அதால் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கன் நியூஸை தான் பெரும்பாலும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் அன்றைய நாள் ஆரம்பத்தில் இருந்து பணிப்பெண்களுக்கு 200 தினார் அதிகரித்ததுலேருந்து, காதலி பங்காளியோட போனதால் மாடியிலேருந்து குதித்ததுலேருந்து, அதே மாதிரி இன்னும் பல தகவல்கள், இன்னும் எவ்வளவோ தகவல்கள், மக்களுக்கு ஆற்றிய சேவை, தொடர்ந்தும் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும், எத்தனை மணி கேட்டாலும் அதை கேட்டுட்டு அதுக்குரிய பதிலை கொடுத்துட்டு தான் தூங்குறதுக்கே போவேன். அந்தளவு கஷ்டப்பட்டேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரூமில் நான் படுற அதே கஷ்டம், அதே நிலவரம் உண்மையிலே ஒரு சில அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி இருக்குது. ஒரு இடவசதி இல்லாத அறைகளில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்தியோட உல்லாசமாக அதே மாதிரி வாழ்கிறாண்டா அப்படின்ற மாதிரி நிறைய வாழ்க்கைகள் நீங்கள் மாற்றி அமைக்கலாம் குவைத்திகளோட ஜாயின்ட் பிஸ்னஸில் இறங்கினா. அது சம்மந்தமான முழு தெளிவாக்கமும் அந்த வீடியோவில் போட்டுக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் ரெகுலராக நான் போடுற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு வீடியோக்களும் கிடைக்கும். அதே போல் எதிர்வரும் நாட்களில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா உடனே மறக்காமல் உங்களோட இந்த இதை ஞாபகப்படுத்துங்க. அதே மாதிரி டிவி மெயினாக வேலை செய்ய வச்சுருங்க. அதே போல் ஓட்டுநர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. 20 தினார், 40 தினார், 70 தினார், 100 தினார் இந்த மாதிரி கூட ஃபைன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அது சம்மந்தமான ஃபுல் வீடியோ என்னுடைய சேனலில், இந்த சேனலில் சர்ஃபான் பிளாக்கில் BA2ல் ஆட் பண்ணியிருக்கேன். தயவு செய்து போய் பாருங்கள். அதே மாதிரி சரி, இப்போது எனக்கு என்ன நடந்ததுன்றதையும் சொல்லிட்டேன். ஹேக் பண்ணிட்டாங்க. நெருங்கிய ஒருத்தர் செஞ்ச சதி. பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் வந்து என்னோடய வீடியோ ரெடி பண்ணி முடிகிறதுக்கு, என்னுடைய வீடியோலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு நியூஸ் போடுறதுக்கு சரியாக காலையில் 4:30 மணி ஆகிடும். ஏன்னா எடிட்டரில் போட்டுட்டு அது ரன் ஆகிறதுக்குள்ளே தலைப்பையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து மெசேஞ்சரில் மெசேஜ் போடுறவங்க எல்லாருக்கும் கேட்டு அவங்களுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே போட்ட மெசேஜ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு, போட்ட வீடியோவுக்கு போட்ட கமெண்ட் எல்லாத்துக்குமே லைக்கை போட்டுட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிடுச்சு. ஆனால் காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு நான் தூங்கினால், நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் குறைஞ்சது இப்படி ஒரு 5-6 ஹவராவது தூங்கணும். ஒரு 11-12 மணி வரைக்கும் சரி விழுந்து தூங்கணும், காலையில் 5 மணிக்கு தூங்கினா. ஆனால் எங்களுடைய வீட்டில் வேலை நடக்குது. பாஸ்மார் வந்து அந்த வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து சரியாக காலையில் 6 மணிக்கெல்லாம் டான்னு வந்து நிற்பாங்க. தூங்குறது 5 மணிக்கு, 6 மணிக்கு வந்து கதவை தட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? தூக்க மசக்கத்தோடு அப்படியே போயிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். பாபா கிட்ட சொல்ல முடியுமா, பாபா எனக்கு ஒரு 2 ஹவர் சாப்பிட டைம் கொடுத்தாருன்னா அதுக்குள்ளே நான் நியூஸ் தான் போட்டேன் பாபா அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிடலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதால் அதையும் நான் பெருசாக வியூகிக்களை அவாய்ட் பண்ணிக்கொண்டேன். ஆனால்
நான் படக்கூடிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து குப்பை குளமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய வந்து அழுக்குகள் இருந்துச்சு. அவங்க டைல்ஸ் ஒட்டுறது மட்டும் தான் பாக்கி இருந்துச்சு. சீமெந்து போடணும். இந்த மாதிரி சில விஷயங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே பலியாடு நாம தானே. பெயிண்ட் அடிக்கிற வேலை, மற்ற வேலையெல்லாம் அவங்களே ஆளை கொண்டு வந்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக விட்டுட்டு நழுவிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டை சுத்தம் பண்ணி ஃபுல்லாக மாப் பண்ணி கூட்டி தொடச்சி இப்படி பலதரப்பட்ட வேலைகள் பார்க்கணும். அதே போல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களா, அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு அந்த கட் பீஸு அது இது எல்லாமே வண்டியில் ஏற்றணும். ஆனால் அந்த அரபானைன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய வண்டி, வெள்ளத்தியா வண்டி, அது வராத காரணத்தால் அந்த ப்ரைவேட்டாக அரபானை கொண்டு வருவாங்க. அது ஒன்று கொண்டு வந்து அதில் தான் இந்த கட் பீஸு, இந்த குப்பைகள், இந்த சுவர் துண்டுகள், மற்ற அந்த எல்லா பீஸுகளையும் வந்து எடுத்து ஃபுல்லாகவே அந்த ட்ரொலியில் இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து நிரப்பணும். ரோட்டு கூட்டுற வேலை வேணுமா, குப்பை அள்ளுற வேலை வேணுமா, ஓட்டுநர் வேலை வேணுமா, பாத்ரூம் கழுவுற வேலை வேணுமா, என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் நான் செய்கிறது தான். செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடைக்கிற ஃப்ரீ டைமில், சில டைமில் மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்குரிய டைம், லன்ச் டைம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஓடுவாங்க சாப்பாட்டுக்கு. நான் ஓடுவேன் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு யூடியூபுக்கு டக்குன்னு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி போடணும் அப்படின்றதால. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு எந்த அளவு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். ஆனாலும் துன்பத்திலும் சிரிக்கிறவன் தான். என்ன சொல்லுவாங்களே கனகராஜா, அந்த இவர் சொல்லுவாரே குமரிமுத்து, துக்கத்திலும் சிரிப்பவன் ஞானியோ என்னொன்று. துக்கம்னா இருக்குத்தான், ஆனால் சிரிப்பு வருதில்லை. வில் ட்ரை. அந்த அளவு கஷ்டம் வேலை வந்து இந்த ஒரு மாதமும் என்னைய ரொம்ப வாட்டி எடுத்துருச்சு. பொருட்கள் எல்லாமே, அந்த குப்பைகள் எல்லாமே அள்ளி அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த அரபானில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீடியோ போகிறதுக்கு ரெடி ஆகணும். அந்த கேப்புக்குள்ளே குறைஞ்சது 200, 300, 400 மெசேஜாவது இருக்கும், 2 மெசேஞ்சர் பேஜ்லேயும் கமாண்ட்லேயும். அது எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா அதுக்கும் பதில் அடிக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு மெசேஜ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை தருவேன் நான். அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை மெசேஜ் வந்தாலும் அத்தனை மெசேஜையும் செக் பண்ணி அவங்களுக்கு பதிலும் கொடுத்துட்டு தான் என்னுடைய கண் மூடும். உறக்கம் இல்லை சார் இல்லைன்னா அந்த மாதிரி. அதே போல் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை தொடர்ந்துமே நாம் சுட்டி காட்டிக்கிட்டே வரோம். அதே போல் இடையில் இப்போ இந்த தேர்தலில் என்ன மாதிரியான சூழல் உருவாகுன்னு தெரியலை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வர போகிறாங்க. அதுவும் அமைச்சர் சொன்னதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது, ஜனாதிபதி சொன்னதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணினாங்க. அவங்க எல்லாரையும் கைது பண்ண உத்தரவிட்டுருக்குறாங்க. அது தூதுவராக இருந்தாலும் அவரை பிடிச்சி உடனே நாடு கடத்திட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை நியமிக்க சொல்லுவாங்க. அதுதான் நடக்குது. அதே போல் வேகத்தையும் கூட்ட முடியாது, லிமிட்டாக தான் ஓடணும். வாகன ஓட்டுநர்களை நீங்களும் கவனம், த்ரீவீல் ஓட்டுநர்களை. அதே போல் நான் வந்து போன முறையும் வீடியோ ஒன்றில் போட்டு பேசியிருந்தேன், யூடியூப்பில் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, புதிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி உடனே உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கண்டினியூவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றது தெரிவித்த மாதிரி அவரும் ஊர் முழுக்க ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்தார். எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக தான் இருக்கிறார். ஆனால் அவருக்குரிய பாதுகாப்பு விஷயங்களில் தொடர்ந்துமே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகளில் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டு மக்களை இன்னும் ஆட்டி படைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இனிமேல் இடமே இல்லை. ஏன்னா சரியான ரிப்போர்ட் தானே, ஒரிஜினல் தானே அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் எதாக இருந்தாலும் சரி, ஒரு சாவு வீடாக இருந்தாலும் கூட இதைத்தான் காக்குறாங்க முதல்ல அப்படின்னு துக்கத்தோடு பார்க்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கடைகளில் கல் எறிகிறாங்க, ரணிலுடைய ஆட்கள் கற்களை கொண்டு வந்து எறிகிறாங்க, வீடுகள் மேலே ஓடுகளை சேதப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்துச்சு. இனி அதே போல் விசாரித்து பார்த்தா அவரும் அதே மாதிரி அநியாயங்கள் சில செஞ்சு தான் இருக்கிறாரு. சரி, ஓகே. ஆனால் போனஸ் பிரச்சனை வந்து நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய எதிரிகளுக்கும் சேர்த்து நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த போனஸில் மட்டும் யாருமே கை வச்சிடாதீங்க. ஏன்னா நான் அந்தளவு கஷ்டப்படுறேன், எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
தூக்கம்ன்றது சராசரி 8 ஹவர் தேவைப்படும் போது நான் தூங்கியிருக்கிறேன் வெறும் 1 ஹவர் கூட இல்லை. ஏன்னா நான் வந்து நைட்டு விடிய காலையில் 1 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எழுந்திருக்கணும். ஆனால் இது 1 நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது, 3.5 வருஷம் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் இதே நிலைமை தான். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. இதுவும் வந்து என்னுடைய நிலைமை தான். பருப்பு, பயிறு, பாசிப்பயிறு, அதே மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. சில்லி பேஸ்ட் மாதிரி பவுடர், அதே மாதிரி நிறைய உதவிகள், நிறைய ஹெல்ப்புகள் நிறைய பேர் இந்த டைமில் பண்ணியிருந்தாங்க. அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய ஹர்ட்டர்ஸ், குறிப்பாக ஈவன் எல்லாம் என்னடா வீடியோ போடுறான் அப்படின்னு திட்டினவங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு. அதே போல் வீடு சுத்தம் பண்ணுற வேலையை ஆரம்பித்து வீடு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த துவானியா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா டைல்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் மெதுவாக பார்த்து தாராளமாக சொந்த நாட்டுக்கு வர வேண்டும், அனைவரையும் பார்க்கணும். அதே மாதிரி முடிந்த அளவு நல்ல மனிதர்கள் இருந்தால் கட்டாயம் தகவலோடு தாங்க. அதே போல் பழைய சேனல் திருப்பி கிடச்சிருச்சு, இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அதை கொண்டு வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான அமைச்சரவையில் அமைச்சு பதவி எடுக்கிறது புதிய ஒருவர். யுக்தி மிகவும் வேலைப்பாடுகள் சிறப்பாக நடக்குது நாட்டில். அதே போல் 98 அதுதான் அவர்களுடைய ரிப்போர்ட். எந்த பிரச்சனையும் இல்லை, போக சொல்லிட்டாங்க. அதே போல் நேற்றைய தினம் மாலை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஜனபதிக்கு பாதுகாப்பு வேணுமாம், 5 அடுக்கு 6 அடுக்கு பாதுகாப்பு வேணுமாம். காடு வாங்குது, வீடு போகுது, இன்னமும் பதவி ஆசை போட்டு போகுது இல்லை இந்த மக்களுக்கு. அடுத்ததா இப்போ ரீசெண்டாக கால் பண்ணினேன், பீஃப் ஃப்ரையும் சப்பாத்தியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கன்னு தான் என்னால் கேட்க முடியும். ஏன்னா இப்போ கூட அப்படியே தூக்க மசகம் கண்ணை பிக்குது. இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதே செகண்டில் நாளைக்கு போடக்கூடிய செய்தியையும் அப்லோட் பண்ணணும். முடிந்த அளவு முயற்சிக்கிறேன். உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச நல்ல பணியை ஆற்றுவேன் என்பதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தொழிலாளர்களாகிய நீங்கள் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீதிகளில் குறிப்பாக கூறான எந்த ஒரு பொருட்களையும் வீசாதீங்க. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது சொல்லலாம். அதுக்கு மீறி வண்டிகளில் குத்துப்பட்டுருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து ஒன்று தொடச்சி கழுவி கொடுக்கணும். அப்படி இல்லையா புதுசு ஒன்று மாற்றணும். எது எப்படியோ நல்லபடியாக இருந்த வேலைகள்லாம் நெருக்கியாச்சு. இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் என்ன மாதிரி செஞ்சு கொள்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் ஏற்கனவே ஆபத்தில் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு இப்போதைக்கு சொல்ல தெரியலை. அதனால் இருக்கும் காலம் ரொம்ப கவனமாக இருந்துட்டு போகணும். எந்த ஒரு பிழையும் இல்லாமல். எந்த நேரத்தில் எந்த கேமரா அடிக்கும் அப்படின்றதே சொல்ல தெரியாது. இனி வரும் காலங்களில் அந்த அளவு மோசமாக இருக்குது. ரெக்கார்டிங் கண்ணால் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்று சேரணும். அந்த சகோதரர் மட்டும்தான், இந்த சகோதரர் மட்டும்தான் என்று இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக நாட்டை ஆட்சி செய்யலாம். அது வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க. என்னைய பைத்தியம்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சகோதரா. உங்களுடைய சேனலுடைய டீட்டெயில்ஸை நான் கெதர் பண்ணிவிட்டு உடனே அப்லோட் பண்ணிவிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மெசேஞ்சரில் இப்போயே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை மணி டைம்? 1:15. இப்போ தான் இது ரெடி பண்ணுறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் போடுற செய்தி வேறு ரெடி பண்ணணும். முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.